ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம MCB பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஒரு 4 போல் MCB. இதுக்கே MCB பேர் வந்தது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இது ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால தான் இதை நம்ம மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்கிறோம். மினியேச்சர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட், ஒரு பெரிய வில்லா இருக்குது, அதோட சேல்ஸ் ஆஃபீஸில் அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக சின்ன சைஸில் ஒரு மாடல் வச்சுருப்பாங்க. அதை நம்ம பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட்டோட எல்லா ஃபீச்சர்ஸும் அதில் தெரியும். ஸோ அதை ஒரு மினியேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பெரிய பொருளும் ஸ்மால் சைஸில் நம்மளுக்கு அவைலபிளாக இருந்தது நம்ம ஒரு பார்க்குறதுக்கு அப்படின்னா அது மினியேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ சர்க்யூட் பிரேக்கர்லேயே இதுதான் ரொம்ப சின்னதான சர்க்யூட் பிரேக்கர். ஸோ அதனால தான் இதை மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படின்னு சொல்கிறோம். ஷார்ட்டாக MCB நம்ம மார்க்கெட்டில் அதை சொல்கிறோம். ஸோ இது என்ன MCB அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 amps 4 pole MCB. இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்கள், C32ன்னு போட்டிருக்கு. இது 32 amps 4 pole MCB. Cனா என்னன்னு நான் உங்களுக்கு லேட்டர் சொல்கிறேன். இன்னும் இந்த ஸ்டாண்டர்ட் C இதெல்லாம் பற்றி இந்த இடத்துல தெளிவாக வருது. நான் இதெல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த ஃப்ரண்ட்டை முடிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 pole 1 2 3 4 இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு 3 phase அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் ஃபேஸ் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 3 phaseக்கு மொத்தம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் எல்லோ ப்ளூ 3 ஃபேஸை இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு நியூட்ரலை இந்த பக்கம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா நீங்கள் ரெட் எல்லோ ப்ளூ இந்த சைட் கனெக்ட் பண்ணிட்டு நியூட்ரலை இந்த பக்கமும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நியூட்ரல் எந்த பக்கம் வேணால் இருக்கலாம். அதே மாதிரி இது லைன் சைடு, இது லோட் சைடு அப்படிங்கிற மாதிரி நம்ம MCCBயில் பார்த்தோம். ஸோ இது கூட நம்ம லைன் அண்ட் லோடு ரிவர்சபிள். லோடு லைனை இந்த சைடும் கொடுத்து லோடு இந்த சைடு எடுக்கலாம், இல்லை லைனை இந்த சைடு கொடுத்து லோடு அந்த சைடு எடுக்கலாம். சிம்பிளாக சொல்ல போனால் இன்கமிங் அவுட் கோயிங் எந்த பக்கம் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் அவ்வளோதான். அந்த ஒரு நம்மளுக்கு ஒரு லிபர்ட்டி இதில் இருக்குது MCBயில். அப்புறம் ஆன் ஆஃப் பார்த்தீங்கன்னா இது ஆன், இது ஆஃப். ஆன் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஆன்னு தெரியும். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கலில் 1ங்கிற சிம்பிள் தான் ஆனு, அதை தான் இங்கே டெனோட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 வருது ஆஃபில். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எலக்ட்ரிக்கலாக 0ன்னு எங்கே வந்தாலுமே அது ஆஃப் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இது ஆன், இது ஆஃப். இந்த இடத்துல அதோட சர்க்யூட் டயக்ராம் போட்டிருக்காங்க. 1 2 ஃபஸ்ட்டு போல், 3 4 செகண்ட் போல், 5 6 தேர்ட் போல், 7 8 நீங்கள் நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு சிம்பிளாக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரண்ட்லேயே அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மற்றபடி பார்க்க வேண்டியது இது ஒரு LNT MCBங்க இது. அப்புறம் இந்த BB40320C இப்படின்றது இதோட மாடல் நம்பர். இதுக்கும் இந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் எந்த சம்மந்தமும் கிடையாது. 32 ஆம்ஸுங்கிறது இதோட ரேட்டட் கரண்ட். இது இந்த 32ங்கிறது. மற்றபடி 240 or 415 வோல்ட். நம்ம சொன்ன மாதிரி 415ங்கிறது 3 ஃபேஸ், 240ங்கிறது சிங்கிள் ஃபேஸ். 2 அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஃபேஸ்க்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஃபேஸில் ஃபேஸ் கனெக்ட் பண்ணிட்டு நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம், 2 வயர் மட்டும். ஸோ அப்பயும் இது ஒர்க் ஆகும், பிரச்சனை இல்லை. ஸோ இது கீழே இருக்க ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம இந்த சைடில் பார்ப்போம் என்ன எப்படி வருதுன்ட்டு. ஸோ இதோட டைமென்ஷன் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக 72 mm வருதுங்க. இது ஓவரால் விட்த்து நான் சொல்கிறேன். ஓகே, அப்புறம் இந்த ஒரு சிங்கிள் போலோட டைமென்ஷனை மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 18 mm வருது. ஸோ 18 × 4 72. உங்களுக்கு 70. ஏன் இந்த விட்டை மட்டும் நான் மெஷர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த விட்டு இந்த MCBக்கு ஸ்டாண்டர்ட். இந்த நம்ம யூனிவர்சலி இது ஒரு ஸ்டாண்டர்டான டைமென்ஷன் MCBக்கு. இது எந்த ஒரு சர்க்யூட் பிரேக்கருமே ஸ்டாண்டர்ட் டைமென்ஷனில் இருக்காது. அதாவது மேக் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு MCCB எடுத்துக்கிட்டிங்கன்னா LNT ஒரு டைமென்ஷனில் இருக்கும், ஸ்னைடர் ஒரு டைமென்ஷனில் இருக்கும். அது மாதிரி டிஃப்ரெண்ட் மேக்ஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் கொடுப்பாங்க. MCCB மற்ற எல்லா சர்க்யூட் பிரேக்கருமே. MCB மட்டும்தான் இந்த விட்த், இந்த ஹைட்டு, இந்த டெப்த்து, இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் டைமென்ஷனில் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இந்த கட் அவுட் ரொம்ப யூனிவர்சலாக இருந்ததுன்னா யூசர்ஸ்க்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு ஸ்டாண்டர்ட் டைமென்ஷனில் கொடுத்துட்றாங்க. 72 mmனா ஸ்னைடர், ABB, LNT, C&S எந்த MCB எடுத்திங்கனாலுமே இது 72 mm தான் இருக்கும், மாறவே மாறாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ டைமென்ஷன் பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே வருவோம், முக்கியமான பார்ட்டுக்கு வருவோம். இங்கே தான் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்ப்போம், ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் IEC இந்த ஸ்டாண்டர்ட் 60898-1. நம்ம MCCBலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் இருக்கும். IEC 60947-2 இந்த ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் இருந்துச்சு. ஏன் MCBன்னு வந்ததுக்கப்புறம் இது ஒரு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க? இது MCBயில் மட்டும்தான் இது இருக்கும். 60898-1ங்கிறது MCBயில் மட்டும்தான் இருக்கும். ஏன் இருக்கும் அப்படின்னா, இது ஒரு டொமஸ்டிக் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுற சர்க்யூட் பிரேக்கர்ஸ்க்கான ஸ்டாண்டர்ட் இது. ஓகே, இது யூனிவர்சலாக
சர்க்யூட் பிரேக்கருக்கான லோ வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கருக்கான ஸ்டாண்டர்ட் இதை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக இதையும் கொடுத்துட்றாங்க எம்சிபியில். ஏன்னா இது வந்து ஹவுஸ் வீட்டுக்கு டொமஸ்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாண்டர்டை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, நம்ம தெரிஞ்சுக்கணும். இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ, இது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட், அந்த அவங்களோட ஸ்டாண்டர்ட். இது சிஇனா உங்களுக்கு யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட், அதுவும் கம்ப்ளை பண்ணுது. இந்த ஐஎஸ்ஐ கீழே CM/L 7128970 இந்த ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்டோட சர்டிஃபிகேட் நம்பர் இது. இங்கே பார்த்தீங்கன்னா IEC 60947-2 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர் அண்ட் கண்ட்ரோல் கியர், அதோட ஸ்டாண்டர்ட் இது. அதையும் இது கம்ப்ளை பண்ணுது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமானது CAT A அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த CAT A என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலைசேஷன் கேட்டகரி அப்படின்னு ஒன்று இருக்குது. சர்க்யூட் பிரேக்கர்ஸ்க்குலாம் யூட்டிலைசேஷன் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது. 2 கேட்டகரி இருக்குது, CAT A CAT B. ஏன் 2 இருக்குது அப்படின்னா MCB MCCBs இதெல்லாம் பார்த்தீங்கன்னா CAT Aல வரும். ACBன்னு ஒன்று இருக்குது, ஏர் சர்க்யூட் பிரேக்கர் இருக்குது, அதுலேருந்து தான் CAT B வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஏன் 2 பிரியுது அப்படின்னா இதில் சர்க்யூட் பிரேக்கரில் வந்து விட்ஸ்டாண்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு, அதாவது விட்ஸ்டாண்ட் பிரேக்கிங் கெப்பாசிட்டி ICWன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து எதுக்கெல்லாம் தேவை அப்படின்னா ஹை லெவல் ரேட்டிங்கில் போகிற சர்க்யூட் பிரேக்கர்ஸ்க்கெலாம் ICW வந்துடும் உங்களுக்கு. அதெல்லாம் ஏன் நம்ம ஒரு பெரிய ஒரு ட்ரீ டயக்ராமில் அதை நம்ம பார்ப்போம் எப்படி வருதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இதில் இது ஏன் CAT A அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா MCB MCCBஸ்லாம் விட்ஸ்டாண்ட் கெப்பாசிட்டி கிடையாது, ஷார்ட் சர்க்யூட் கெப்பாசிட்டியே கிடையாது. ஸோ அதனால தான் CAT Aல வந்துட்டாங்க. இல்லை 50/60 ஹெர்ட்ஸ், அது தெரியும் உங்களுக்கு, நாமினல் ஃப்ரீக்வன்சியோட லெவல் இது. UE 240 வோல்ட்டு /415 வோல்ட்டு, UEனா ஆப்ரேட்டிங் வோல்டேஜ், இந்த 2 வோல்டேஜ் தான் ஆப்ரேட் பண்ண முடியும் உங்களால். UIMP 4 kV அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே MCCBயில் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு இம்பல்ஸ் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இம்பல்ஸ் வோல்டேஜுங்கிறது இன்சுலேஷனுக்கு ரிலேட்டட் கிடையாது. அது வந்து இது என்னென்னா ஓவரால் இந்த MCBயோட ஒரு தாங்கக்கூடிய ஒரு வோல்டேஜ் இது 4 kV. அதுக்கு மேலே வந்துச்சுன்னா இந்த MCB ஒர்க் ஆகாது, உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடும். ICU ICS இது MCCBஸ்லேயே பார்த்துருப்போம் நம்ம, அதே தான் இங்கேயும் வருது. இது வந்து ஒரு 15 kA ICU, அல்டிமேட் பிரேக்கிங் கெப்பாசிட்டி ICUங்கிறது. ICSங்கிறது சர்வீஸ் பிரேக்கிங் கெப்பாசிட்டி 50% ஆஃப் ICU. ஸோ இது நம்ம லேட்டர் வீடியோவில் பார்ப்போம் என்னன்ட்டு. இந்த ICU ICS ICW தனி ஒரு செக்மெண்ட்டாக போடலாம். II = 8IN, ஓகே, இப்படி போட்டிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது I கேபிட்டல் I ஸ்மால் I, ஆக்சுவலாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் ஆஃப் MCB. இது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அதாவது ஐன்னு டினோட் பண்ணியிருக்காங்க. இதை என்ன இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஐஎன்ங்கிறது ரேட்டட் கரண்ட், நாமினல் கரண்ட்னு சொல்லுவாங்க. 8 times ஆஃப் நாமினல் கரண்ட் தான் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்னு சொல்கிறாங்க. இது அப்படின்னா இந்த பிரேக்கருக்கு பார்த்தீங்கன்னா 32 amps பிரேக்கர் இதுதான் நாமினல் கரண்ட். இதுக்கு 32 amps தான். ஸோ இந்த இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அது வந்து எவ்வளோ வரும்னா 8 × 32, 8 times வரும் உங்களுக்கு 32 amps. ஸோ அப்படி வரும்போது அது ஒரு ஹை கரண்ட், அதான் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்னு சொல்கிறோம். ப்ளஸ் இதுக்கும் ஓவர்லோட் கரண்ட்லாம் இருக்குது. ஸோ ஓவர்லோட் இப்போ நம்ம ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டை பற்றி பார்த்தாச்சு. இப்போ ஓவர்லோட் கரண்ட் எப்படி இது என்ன மாதிரிலாம் வருது அப்படின்னு பார்ப்போம். இங்கே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சீன் இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த சி எதை வந்து டினோட் பண்ணுறதுனா இது ஓவர்லோடில் எப்படி ட்ரிப் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த சி சொல்லுது. இது வந்து ஆக்சுவலாக ட்ரிப்பிங் கேரக்டரிஸ்டிக்னு சொல்லுவாங்க இந்த சியை. இது வந்து பார்த்தீங்கன்னா MCBயை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டைப் ஆஃப் கர்வ் இருக்குது. ட்ரிப்பிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் நீங்கள் அதை. BCD, ஓகே, 3 இருக்குது. இதில் வந்து இது சியில் வருது உங்களுக்கு. சிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கர் 32 amps கரண்ட் ரேட்டிங் உள்ள பிரேக்கர் வந்து 5 to 10 times இந்த ஃபுல் லோடு 32 amps, ஓகே, 32 ampsலேருந்து 5 to 10 times மல்டிப்ளிகேஷனில் இது வந்து ட்ரிப் ஆகும் ஓவர்லோடில். இந்த சீன்னு டினோட் பண்ணுறது. இதுவே பின்னு இருந்ததுன்னா அது 3 to 5 times. அதே மாதிரி டீன்னு டினோட் பண்ணியிருந்தாங்கன்னா 10 to 20 times. ஸோ இந்த மாதிரி 3 இருக்குது BCD. இந்த 3மே டிஃப்ரெண்ட் டைமிங்கில் ட்ரிப் ஆகும் ஓவர்லோடில். அதை தான் இதை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த MCB வந்து 2 டைப் ஆஃப் ஃபால்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். ஒன்று ஓவர்லோடு, இன்னொன்று ஷார்ட் சர்க்யூட். இதே தான் நம்ம MCCBக்கு சொல்லியிருந்தோம், அதே தான் இங்கேயும் சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான். இந்த சிங்கிறது அதுதான் டினோட் பண்ணுது. ஸோ இதாங்க MCBயோட ஓவரால் டீட்டெயில். இது தான். இது வந்து ஒரு டின் ரயில் மவுண்டடு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு.
இது ப்ராப்பராக டின் ரயிலில் மவுண்ட் பண்ணிக்கலாம். யூனிவர்ஸில் எந்த டின் ரயில் வேணால் மவுண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இது பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் டைமில் வந்து இது இப்படி 100 டைம்ஸ் வந்து அதை டெஸ்ட் பண்ணுவாங்க ஆன் ஆஃப் ப்ராப்பராக ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த எம்சிபி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர்லோட ஷார்ட் சர்க்கியூட்டாக வந்துருச்சுன்னா இப்படி ட்ரிப் ஆகிடும். அந்த டைமில் நம்ம வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணலாம், அந்த ஃபால்ட் ஆக்சுவலாக கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். சப்போஸ் அந்த ஃபால்ட் கரெக்ட் ஆகலை, இன்னும் லைவ்ல இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன தான் ஆன் பண்ணாலும் இப்படி விழுந்துடும், டக்குன்னு விழுந்துடும் அது. ஸோ ரொம்ப முக்கியமானதுங்க இது கண்டிப்பாக நம்ம இதுதான் வந்து வீட்டில் இருக்கிற டிபிஸாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரண்ட்டில் இபி மீட்டரிங் பேனலாக இருக்கும், அதெல்லாம் எம்சிபிஸ் மினிமம் நம்ம எம்சிபி யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎன்இபியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிபி போடுறாங்க வீட்டுக்குள்ளெல்லாம், அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஆர்சிசிபி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்கமிங்கில். அதுக்கு முன்னாடி எம்சிபி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ஆர்சிசிபி யூஸ் பண்ணணும். மினிமம் ரெக்குயர்மெண்ட் ஆர்சிசிபி மஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அது ஆர்சிசிபி ஏன் யூஸ் பண்ண சொல்கிறாங்க, ஆர்சிசிபிலாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் எம்சிபி வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை அப்படிங்கும் போது எம்சிபி தான் போய் ஆகணும். இது இல்லாமல் ஐசோலேட்டர்னு ஒன்று இருக்குது, இதே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இந்த நாப் மட்டும் ரெட் கலரில் வரும், பிளாக் கலரில் வராமல். அது வந்து என்னென்னா ஜஸ்ட் சர்க்கியூட்டை வந்து ஐசோலேட் மட்டும் தான் பண்ணும், ஓவர்லோட் ஷார்ட் சர்க்கியூட்டில் வந்து ட்ரிப் பண்ணாது. ஸோ இதுதான் எம்சிபிஸோட இம்பார்ட்டன்ஸுங்க. ஸோ நம்ம எம்சிபி பற்றி ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எதனா வீடியோ ரெக்வெஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் போடுங்க. தேங்க்ஸ்.